Hi guys, this is Jammu Lifestyle. Please subscribe my channel. இப்போ இது என்ன மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தட்டு கட் பண்ணுற மிஷின் தாங்க. இது வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, தட்டுலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் போடுவோம். அப்படி போடுறதுனால பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வேஸ்ட் இருந்தது. இப்போ மிஷின் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் கூட வேஸ்ட்டே இருக்காது. இப்போ இது பார்த்திங்கன்னா முத்து தட்டு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே காட்டில் முத்து போட்டால் போர் வச்சுக்குவோம். போர் வச்சு எல்லா மாட்டுக்கு போட்டால் நல்லா சாப்பிடும். இப்போ இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம அதுக்குள்ளே வச்சோம்னாவே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இழுத்துக்கும். லைட்டாக அதில் நம்ம வச்சா மட்டும் போதும். ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ்னால் சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வர மாதிரி ஃபீல் ஆகுது. பார்த்திங்கன்னா நம்ம அதில் வச்சோம்னா போதும், அதுவே இழுத்துக்கும். இங்கே பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா ரொம்ப பவுடராக இருக்காது, நல்லா மாடு எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். பாருங்கள், வச்சா போதும் நல்லா வந்துடுங்க. இதனால் என்ன ஆகுன்னா பார்த்திங்கன்னா தட்டு வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு நேரத்துக்கு தான் மாட்டுக்கு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான் கட் பண்ணோம். எங்களுக்கு என்னென்னா வந்து தீனி வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். அதுக்காக தான் இது வாங்கினதே. பார்த்திங்கன்னா எல்லாமே கட் பண்ணி முடித்தாச்சு. இது பார்த்திங்கன்னா தீவன தட்டு தான். பச்சை தட்டு நம்ம எந்த வரத்தட்டு பச்சை தட்டு எதுவாக இருந்தாலும் இதில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம உள்ளே வச்சோம்னா போதும், அதுவே எடுத்துக்கும். பாருங்கள், ஜஸ்ட்டு உள்ளே தான் வைக்கிறோம், அதுவே எடுத்துக்கும், அவ்வளோதான். இதை பார்த்திங்கன்னா தீவனத்தட்டையும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சோளத்தட்டு வச்சுருக்கோம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சுத்தமாக சாப்பிட்றோம். ஏன்னா இந்த சோளத்தட்டு பார்த்திங்கன்னா நல்லா விளைய விட்டுட்டோம், அதனால் அது காஞ்சிடுச்சு. அதனால் என்னென்னா பச்சை தட்டோடு நாங்கள் கலந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே சாப்பிட்ருது. கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டே இப்போலாம் எங்களுக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட்டே ஆகிறதில்ல. ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த மாட்டுக்கு தீனி ப்ராப்ளம் வந்து ரொம்ப நிறையா வந்துட்டு இருந்தது. அதுக்காக தான் இந்த மிஷினே வாங்கினோம். பார்த்திங்கன்னா நல்லா தூளாக நொறுக்கிடும். அதே மாதிரி நல்லா நம்ம தட்டுலாம் பார்த்திங்கன்னா முத்தி போயிடும். அதெல்லாம் வந்து மாட்டுக்கு போட்டோம் அப்படின்னா அந்த நுனி தட்டை மட்டும் கடிச்சிட்டு அப்படியே போடும், சாணியில் போட்டு பரட்டி வைக்கும். அந்த ப்ராப்ளம்லாம் இதில் எதுவுமே வராது. பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு அன்னக்கொப்பரை என்ன நம்மக்கிட்ட இருக்கோ அதில் அள்ளி வச்சோம் அப்படிங்கும்போது மாடு வந்து சாப்பிட்றோம். பார்த்திங்கன்னா எங்ககிட்ட என்னென்ன பிளாஸ்டிக் தட்டு இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாட்டுக்கும் அளந்து நம்ம அள்ளி வச்சுக்கலாம். இந்த தினமும் 1 இல்லைனா 2ன்ற கணக்கில் நம்ம வந்து அள்ளி வச்சுக்கலாம். எந்த மாடு நிறையா சாப்பிடாதுன்னு நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அள்ளி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் அள்ளி வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், மாடுக்கு வைக்கிறோம் எப்படி சாப்பிடுது அப்படின்ட்டு. பாருங்கள், அதுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் வந்து அந்த மென்று சாப்பிட்ணும். இப்போ இது பார்த்திங்கன்னா வயசான மாடு. இது பார்த்திங்கன்னா தட்டியே கடிக்காது. பட் இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ருது. அதனால் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து இந்த ஜீரண கோளாறு இந்த எதுவுமே வராது. பார்த்திங்கன்னா எல்லா மாட்டுக்கும் வச்சிட்டோம். 1/4 மணி நேரம் தாங்க பச்சை தட்டு அப்படின்றதுனால டக்குன்னு சாப்பிட்றோம், சீக்கிரமாக சாப்பிட்றோம். இந்த சாணியில் போட்டு பெரட்டுறது இந்த வேலையெல்லாம் எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், நல்லா சாப்பிட்டுட்ருக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.